டிடிஎஃப் வாசனா இல்லை சூர்யாவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் வரப்போகுது. அதாவது ஐபிஎல் மூவியா அஞ்சான் மூவியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 படமும் பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஐபிஎல் மூவி பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் நடிக்கிற முதல் படம் தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மூவி நவம்பர் 28 தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பார்த்தீங்கன்னா அஞ்சான் மூவி. என்னடா இந்த படத்தை பற்றி பேச சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போது 2014 ரிலீஸ் ஆகும்போது ஃப்ளாப்னு சொல்லி படத்தை முடிச்சு விட்டுட்டாங்க. ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா அஞ்சான் டீசர் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அப்போலாம் 1 மில்லியன் வியூஸ் வரதான் பெரிய விஷயம். அப்போவே வந்துச்சு. அஞ்சான் படத்தில் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணலைங்க. அந்த படத்தை இப்போ எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் இப்போ வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மாதம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மூவியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். ஏன்னா வச்சுக்கேன் அந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கேஷ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க. ஏன்னா அவர் நடிக்க வேண்டிய படம். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறைய பைக் சீன்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நவம்பர் 28 பார்த்திங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஐபிஎல் அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சான் ரீஎடிட் மூவி பார்த்திங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.